வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ரொம்பவே அடிப்படையான ஒரு கேள்வி. ஒரு மனுஷனை உருவாக்குறதுல எதுக்கு பெரிய பங்கு இருக்கு? அவங்க கூடவே பிறந்த குணங்களுக்கா, அதாவது மரபுக்கா, இல்ல அவங்க வளர்ற சூழ்நிலைக்கா? பல வருஷமா உளவியல் அறிஞர்கள் மண்டைய போட்டு உடைச்சுக்கிற ஒரு கேள்வி இது. ஆமா. இந்த கேள்வியோட ஆழத்துக்கு போக நீங்க எங்ககிட்ட சில உளவியல் பாடநூல் குறிப்புகளை கொடுத்திருக்கீங்க. இதுல மனித வளர்ச்சி, மரபியல், சூழ்நிலையோட தாக்கம்னு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. நம்மளோட நோக்கம் இந்த ஆதாரங்களை வச்சு ஒரு தனிநபரோட ஆளுமைய இந்த ரெண்டு சக்திகளும் எப்படி சேர்ந்து உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். சரி, இதை விரிவாக பார்க்கலாமா? நிச்சயமா. இந்த விவாதத்தோட மையக்கருவே அதுதான். நாம பிறக்கும்போது கொண்டு வர்ற குணங்களுக்கும், அதாவது மரபுக்கும், நாம வளர்ந்து வர்ற உலகத்துல இருந்து கத்துக்கிற விஷயங்களுக்கும், அதாவது சூழ்நிலைக்கும், இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு சிக்கலான நடனம் தான் இது. அருமையான ஒப்பீடு. உங்க குறிப்புகள் படி மரபுங்கிறது பெற்றோர்கிட்ட இருந்து வர்ற உயிரியல் பண்புகளோட தொகுப்பு. ஒரு கட்டிடத்தோட வரைபடம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அதேதான். ஆனா அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு கட்டிடம் எப்படி கட்டப்படுதுங்கிறத சூழ்நிலை தான் தீர்மானிக்குது. சூப்பர். அப்போ இந்த ரெண்டு காரணிகளும் எப்படி ஒன்னோட ஒன்னு இணையுதுன்னு உங்க குறிப்புகள் சொல்ற சில முக்கிய ஆய்வுகளை பார்ப்போம். முதல்ல இந்த ரெண்டு வார்த்தைகளையும் தெளிவா வரையறுத்துறலாம். மரபுனா என்ன? மரபுங்கிறது பெற்றோர்கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு குரோமோசோம்கள் மூலமா கடத்தப்படுற பண்புகள். மனித செல்கள்ல 23 ஜோடி, அதாவது 46 குரோமோசோம்ஸ் இருக்கு. 46. சரி. அதுல அந்த 23வது ஜோடி தான் ஒருத்தரோட பாலினத்தை தீர்மானிக்குது. பெண்களுக்கு XX, ஆண்களுக்கு XY. இதுதான் நம்மளோட உயிரியல் அடித்தளம். அப்போ சூழ்நிலைங்கிறது நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே, அப்படிதானே? ஆமா, மிக சரியா சொன்னீங்க. சூழ்நிலைங்கிறது கரு உழுவான தருணத்துல இருந்து நம்மள பாதிக்கிற எல்லா வெளிப்புற காரணிகளையும் சேர்த்தது. ஓ, கருவுல இருக்கும்போதேவா? ஆமா, அதுல குடும்பம், சமூகம், கல்வி, கலாச்சாரம், நாம வாங்குற அனுபவங்கள்னு எல்லாமே அடங்கும். உங்க ஆதாரங்கள்ல ஜேபி வாட்சன் சொல்ற மாதிரி சூழ்நிலையே ஒருவனோட வளர்ச்சியில பெரும் பங்கு வகிக்குது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த ரெண்டு காரணிகள்ல எது ஜியாதா சக்தி வாய்ந்ததுன்னு கண்டுபிடிக்க சில ஆய்வுகளை உங்க குறிப்புகள் சொல்லுது. குறிப்பா இரட்டையர் ஆய்வுகள் பத்தி பேசுது. ஆமா, இரட்டையர் ஆய்வுகள் இந்த துறையில ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. இதுல 2 வகை இருக்கு. சொல்லுங்க. ஒன்னு, ஒரே மாதிரி மரபணு அமைப்பு கொண்ட ஒரு கரு இரட்டையர்கள், அதாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஓகே. இன்னொன்னு, வெவ்வேறு மரபணு அமைப்பு கொண்ட இரு கரு இரட்டையர்கள், அதாவது ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ். இதுல இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸை பிரிச்சு வளர்க்கறத பத்தி ஒரு ஆய்வு இருக்கே, அது மரபோட தாக்கத்தை தெளிவா காட்டுதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அவங்க வெவ்வேறு சூழ்நிலையில வளர்ந்தாலும் அவங்க கிட்ட நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. நிறையனா எந்த அளவுக்கு? உங்க குறிப்புகள்ல ஒரு அட்டவணை இருக்கு. பிரிச்சு வளர்க்கப்பட்ட ஒத்த இரட்டையர்களிடையே உள்ள ஒற்றுமை 90% சொல்லுது. ஆமா, 90%. 90%? இது மரபு எவ்வளவு வலிமையானதுன்னு காட்டுது. அப்போ ஒன்னா வளர்க்கப்பட்ட ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ் பத்தின டேட்டா என்ன சொல்லுது? அவங்க கிட்ட ஒற்றுமை வெறும் 50% தான் இருக்கு. 50% தானா? ஆமா, ஏன்னா அவங்க உடன்பிறப்புகளைப் போலவே மரபணு ரீதியா வேறுபடுறாங்க. இது சூழ்நிலையோட பங்கையும் நமக்கு காட்டுது. உங்க ஆதாரங்கள்ல FNE நியூமன் என்பவரோட ஆய்வு முடிவுகளும் இருக்கு. அவரு நுண்ணறிவு, அதாவது IQ பத்தி சில நம்பர்களை சொல்றாரு. ஒரு கரு இரட்டையர்களுக்கு நடுவுல நுண்ணறிவு தொடர்பு 0.90 இரு கரு இரட்டையர்களுக்கு நடுவுல 0.60 உடன்பிறப்புகளுக்கு 0.50 இருக்கு. ஆனா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சம்பந்தமே இல்லாத ஆனா ஒரே வீட்ல வளர்க்கப்பட்ட குழந்தைகளோட நுண்ணறிவு தொடர்பு வெறும் 0.25 தான். ஓஹோ. இது என்ன சொல்லுதுன்னா, சூழ்நிலை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் மரபணு தொடர்பு வலுவா இருக்கும்போது தான் ஒற்றுமை ரொம்ப அதிகமா இருக்கு. இது தவிர வளர்ப்பு குழந்தைகள் பத்தியும் சில ஆய்வுகள் இருக்கு. அது என்ன சொல்லுது? ஒரு ஆய்வுல 800 தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளையும் அவங்களோட 537 உயிரியல் பெற்றோர்களையும் ஒப்பிட்டு பார்த்தாங்க. அப்போ குழந்தைகளின் குணங்களுக்கும் அவங்களோட உயிரியல் பெற்றோரின் குணங்களுக்கும் நடுவுல ஒரு தெளிவான தொடர்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவும் மரபோட பங்க மறுபடியும் உறுதிப்படுத்துது. உங்க குறிப்புகள்ல காட்டுமிராண்டி குழந்தைகள்னு ஒரு பழுவி இருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஆமா, இது சூழ்நிலையோட தீவிரமான தாக்கத்தை விளக்குது. உதாரணத்துக்கு, கமலாங்கிற ஒரு பெண் குழந்தை ஓநாய் கூட்டத்தோட வளர்ந்ததா சொல்லப்படுது. ஓநாய் கூட்டத்தோடவா? ஆமா, அவளை கண்டுபிடிச்சப்போ அவளோட நடத்தை மனுஷங்கள போல இல்லாம மிருகங்கள போலவே இருந்துச்சு. ஐயோ.
இது மனித வளர்ச்சிக்கு சரியான சமூக சூழல் எவ்வளவு அவசியம்னு நமக்கு காட்டுது. அதே போல விக்டர்னு ஒரு பையனை பிரான்ஸ்ல ஒரு காட்டுல கண்டுபிடிச்சாங்க. அவனுக்கு பயிற்சி கொடுக்க முயற்சி செஞ்சப்போ அவனால மனிதர்களோட பழகுறதுல பெரிய சிரமங்கள் இருந்துச்சு. மனித வளர்ச்சிக்கு ஆரம்பகால சமூக தொடர்பு ரொம்ப முக்கியம்னு இந்த எடுத்துக்காட்டுகள் உணர்த்துது. அப்போ இந்த ஆதாரங்களோட அடிப்படையில மரபு சூழ்நிலை விவாதத்துல ஒரு வெற்றியாளர் அறிவிக்க முடியாது இல்லையா? நிச்சயமா முடியாது. இது அல்லதுங்கிற கேள்வி இல்ல, இது மற்றுங்கிற பதில்தான். உங்க குறிப்புகள்ல இருக்கிற ஒரு முக்கிய கருத்துப்படி மரபுங்கிறது ஒருத்தரோட திறமைகளுக்கான எல்லைய, ஒரு வரம்ப அமைக்குது. ஒரு வரம்பை அமைக்குதா? ஆனா அந்த எல்லைக்குள்ள ஒரு நபர் எதை அடைறாருங்கிறத சூழ்நிலை தான் தீர்மானிக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ ஒருத்தருக்கு இசை மேதையாகிறதுக்கான மரபணு திறன் இருக்கலாம். ஆனா அவருக்கு ஒரு இசைக்கருவியோ இல்ல பயிற்சியோ கிடைக்கலன்னா அந்த திறமை என்ன ஆகும்? வெளிப்படாமலேயே போயிடும். அதேதான், ரெண்டுமே தேவை. ஆக இன்னைக்கு நம்ம பார்த்ததன் மூலமா மனிதன் என்பவன் மரபுங்கிற விதையும் சூழ்நிலைங்கிற மண்ணும் சேர்ந்த ஒரு விளைபொருள்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ஒண்ணு இல்லாம இன்னொன்னு முழுமை அடையாது. ஆமா, நம்மளோட ஆளுமைங்கிறது இந்த ரெண்டு சக்திகளோட தொடர்ச்சியான உரையாடலோட விளைவுதான். மரபு நமக்கு சில சாத்தியங்களை தருது. அந்த சாத்தியங்களை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறத நம்ம அனுபவங்களும் சூழ்நிலைகளும் தீர்மானிக்குது. நீங்க சிந்திக்கிறதுக்காக இதோ ஒரு கேள்வி. நம்ம திறன்களோட வரம்ப மரபு தீர்மானிக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ சரியான சூழ்நிலையும் பயிற்சியும் கொடுக்கறது மூலமா அந்த வரம்புகளோட உச்சத்தை நம்மளால அடைய முடியுமா? இல்ல அந்த வரம்புகளையே நம்மளால கடந்து போக முடியுமா? நம்மளோட உண்மையான ஆற்றலுங்கிறது நம்ம மரபணுக்கள் எழுதப்பட்டதா இல்ல நம்ம முயற்சியால உருவாக்கப்படுறதா? இதை சிந்திச்சு பாருங்க.